சரியான பசி. பொறுமையா இருங்க, சாப்பாடு வரும், சாப்பிடலாம். லக்ஷ்மி சாப்பாடு போடுவான்னு காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல தெரியுமா? அதான் ரொம்ப பசி. சரியான ஆளுதான். பரிமளா பரிமளா, எங்க போறீங்க? வாங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. வாங்க. உட்கார்ந்து என்ன பண்றது? பந்தியில உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? பரமபதமா விளையாடுவாங்க, சாப்பிட்டு தானே செய்வாங்க. வந்து உட்கார் பரிமளா. சாப்பாடு கேன்சல் 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 கேன்சல். எல்லாரும் வெறும் இலைய மூடிட்டு கிளம்ப வேண்டியதான். என்ன பரிமளா, நீங்க நல்ல காரியத்துக்கு வந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ அர்ச்சனா, இன்னைக்கு லக்ஷ்மி நமக்கெல்லாம் சாப்பாடு போட போறது இல்ல. ஏதோ கேட்டரிங் எல்லாம் சொல்லிருக்குன்னு சொன்னாங்க. ஆமா சொன்னா. இப்ப அந்த கேட்டரிங் காரன் கடைசி நேரத்துல வர முடியாதுன்னு சொதப்பிட்டான். பரிமளா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, லக்ஷ்மி போன்ல கேட்டரிங் காரன் கிட்ட பேசுறத பிரதீபா கேட்டிருக்கா. அது என்கிட்ட வந்து சொன்னா. அததான் நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். ஐயோ, அப்ப சாப்பாடு? நான் வேற எதுவுமே சமைக்கலையே. லக்ஷ்மி இப்படி கடைசி நேரத்துல கவுத்துட்டாங்களே. யாருமே தான் சமைக்கல. இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க லக்ஷ்மி புண்ணியத்துல எல்லாரும் பட்னி தான். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம லக்ஷ்மி இப்படி பண்ணிட்டாங்களே. புருஷன் இல்லாதவ வீம்புக்குன்னு சுமங்கலி பூஜை பண்ணா இப்படித்தான் தடங்கள் வரும். கொண்டாட்டமா ஆரம்பிச்சாங்க, கொண்டாட்டமாவா முடிஞ்சது? ஆமா, சுமங்கலிங்க எல்லாம் வயரால சாப்பிட்டு மனசால வாழ்த்தினாதானே இந்த பூஜை முழுமையாகும். இதெல்லாம் லக்ஷ்மிக்கு தெரியாதா? என்ன உட்கார்ந்து இருக்கீங்க? அதான் சாப்பாடு வராதுன்னு சொன்னேன்ல. எந்திரிங்க எந்திரிங்க. அக்கா, பரிமளா அக்கா, என்ன பண்றீங்க? என்ன எல்லாம் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன லக்ஷ்மி, எப்ப சாப்பாடு போட போற? 10 நிமிஷத்துல வந்துரும் பரிமளா அக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல கண்டிப்பா வந்துருமா லக்ஷ்மி? கண்டிப்பா வந்துரும் பரிமளா அக்கா, உட்காருங்க. லக்ஷ்மி, என்ன ஆச்சு? இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல அர்ச்சனா, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. சாப்பாடு இப்ப வந்துரும், கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். ஏன் லக்ஷ்மி போய் சொல்ற? கேட்டரிங் காரன் கேன்சல் பண்ணிட்டான்னு நீ போன்ல பேசினத பிரதீபா கேட்டா. பிரதீபா வந்து என்கிட்ட சொன்னா. அதுதான் நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன். இந்த மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற சடங்கெல்லாம் செய்யறப்ப வீட்டுக்கு வர சுமங்கலிங்களுக்கு சாப்பாடு போட்டு வெத்திலப்பாக்கு கொடுத்து அனுப்புறதானே வழக்கம். சாப்பாடே போடாம வெத்திலப்பாக்கு மட்டும் எப்படி கொடுத்து அனுப்புவீங்க? அச்சச்சோ, நான் சாப்பாடு போடாம இங்க யாரையும் அனுப்ப மாட்டேன். நாங்க வேற ஒரு கேட்டரிங்க்கு சொல்லிருக்கோம். அவங்க இப்போ வந்துருவோம்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போனோம். என்ன இது என்ன கதை? இத்தனை பேருக்கு யாரு சமைக்க முடியும்? உங்க வீட்ல ஃபங்க்ஷன் சொதப்போன்ட்டு யார் வீட்ல சமைச்சு வச்சிருப்பாங்களா? ஏன் இப்படி பேசுற? லக்ஷ்மி, பரவாயில்ல விடு, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. இல்ல அர்ச்சனா, சாப்பாடு இப்ப வந்துரும். என்னாச்சுமா? அது வந்து என்ன 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 லக்ஷ்மி, ஸ்கூல்ல வாத்தியார் பார்த்த ஸ்டூடெண்ட் மாதிரி இப்படி பயந்துகிட்டு இருக்க? இங்க பாரு சந்தோஷ், உங்க அம்மா ஏற்பாடு பண்ண கேட்டரிங் காரன் கடைசி நேரத்துல சொதப்பிட்டான். நாங்க எல்லாரும் பந்தியில உட்கார்ந்துட்டோம். எப்படி வெறுவாயத்தோட அனுப்புறதுன்னு யோசனை பண்றா லக்ஷ்மி. என்னம்மா சொல்றாங்க? குட்டி, நம்ம ஆர்டர் பண்ணோம்ல அந்த கேட்டரிங் காரன், அவன் கடைசி நிமிஷத்துல சொதப்பிட்டான்டா. அது எப்படி கடைசி நேரத்துல வரமாட்டேன்னு சொல்லுவான்? இடியட். ஆனா பவி வேற ஒரு கேட்டரிங்ல அரேஞ்ச் பண்ணிட்டா. இப்போ வந்துரும்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு தான் இந்த சடங்குக்கு கேட்டரிங்லாம் வேணா, நீயே சமைச்சிரலாம்னு சொன்னேன். லக்ஷ்மி, இங்க பாரு, இது நம்ம வீடு. எப்ப வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நான் மாமாக்கு சமைச்சு வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? அப்ப சரி, சீக்கிரமா வந்துருங்க. இங்க பாருங்க, இங்க வெட்டியா நிக்கிறத விட எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க, எல்லாரும் போலாம் வாங்க. அக்கா, எங்கக்கா போறீங்க? குட்டி சொல்லேடா. இருங்க, சாப்பிட்டு போலாம். இருங்க இருங்க, சாப்பாடு வந்துட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்கீங்க அண்ணி? நீங்களாவது இருங்க அண்ணி. எங்க போறீங்க? சாப்பாடு வந்துட்டு இருக்குங்க. அச்சோ,
இந்த லக்ஷ்மி இப்படி மோசம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க தான் என்னமோ லக்ஷ்மி ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணீங்க. ஐ நோ ஷீ இஸ் ஃபிட் ஃபார் நத்திங். வீட்டுல தோசை மாவு கூட இல்ல, கோதுமை தோசை தான் சுட்டு சாப்பிடணும். ஏய், உங்க வீட்டு கோதுமை தோசை உலக புகழ் பெற்றதாச்சே, அப்படியே எனக்கும் சேர்த்து சுட்டுறேன். சாப்பாடு ரெடி. ஓ மை காட், ஹரி சார். ஹரி சார், சார், உங்க ஹோட்டல்ல இருந்தா கேட்டறீங்க? நீங்க தான் சமைச்சீங்களா? சாப்பாடு பிரமாதமா இருக்கும். ஒரு வெட்டி வெட்டிடலாம் இது சார். சாப்பிடாம எப்படி போகலாம்? வாங்க சாப்பிட்டு போலாம். வாங்க வாங்க. ஹரி சார், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல சார். இட்ஸ் டைல் ஆர்டர் கொடுத்தது நீங்க தானே? ஆமா சார், எங்க அத்தை தான் அது வந்து. அவ்வளவுதான் விஷயம். அவங்க போக சொன்னாங்க, வந்துட்டேன். சரி, எங்க ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணனும்? மேடி, Sir? நீ லேட் பண்ணாம பந்தி ரெடி பண்ணு. போ, போ, போ. கொஞ்சம் வழி விடுறீங்களா? நடிச்சேன். லக்ஷ்மி வீட்டு ஃபங்க்ஷன்ல சாப்பாடு இல்லாம எப்படி இருக்கும்? கடைசியில இப்படி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி அசைத்திருவான்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா சொல்லிச்சு. ம், ம், ம். சாப்பிடுங்க. ம், ம், ம். இருமா, இதோ வரேன். பிரதீபா, சாப்பிடுங்க. சாப்பிடாமலே இருக்கீங்க? உங்களுக்கு தான் ஹரிஸ் கிச்சன் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமே. அப்புறம் என்ன தயக்கம்? நல்லா சாப்பிடுங்க. ஹரி சார், இந்த விருந்துல உங்களோட ஸ்பெஷல் என்ன? சூப்பரான கேள்வி கேட்டீங்க. போலி இருக்கு, அப்புறம் இந்த வால்நட் பாயசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தரேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குடம் குடமா கேப்பீங்க. அப்படியா? ஆ. சூப்பர் ஏய் சூப்பர். மேடி, வா, put the boli man. யா கம் இன். ஆ, ஸ்பெஷல் தேங்காய் போலி. ஆ. என்ஜாய். இந்தாங்க. பரிமளா, இங்க இங்க. ஆ, வைங்க. ஏய் சந்தோஷ், அதான் கேட்டரிங்ல இருந்து சாப்பாடெல்லாம் வந்துருச்சுல்ல, ஏன் இன்னும் டென்ஷனாவே இருக்க? கொஞ்சம் சிரியேண்டா. ம். மேடி, சார், இங்க பார், இவங்களுக்கு இன்னொரு கப் பாயசம் வேணுமா? சீக்கிரம் கொண்டு வா. தோ குடுக்குறேன். ஏய், இந்த சைடுல நீ கவனி. சரிங்க சார். என்ன வேணுமோ கேட்டு வை. ஓகே சார். எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும். சரிங்க சார். புரிஞ்சதா? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். எல்லாருக்கும் தண்ணி வை. மேடி, எல்லாம் இருக்கா? எல்லாருக்கும் வரும் சார். கார குழம்பு Rice கொஞ்சம் கம்மியா போதும்ல? இருக்கு சார். பக்காவா இருக்கும். பாயசம் இருக்குல்ல? ஹரி சார், எனக்கும் ஏதாவது வேலை கொடுங்களேன். ம்? சார், உங்ககிட்ட ஹோட்டல்ல வேலை கேட்கல. இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அதான் ஆளுங்களை கூட்டு வந்துட்டேனே பவித்ரா. நீங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. சான்ஸே இல்ல. இந்த விருந்து நடக்குங்கிற இன்ப அதிர்ச்சியில இருந்து நான் இன்னும் மீளவே இல்ல. இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணனும்னா நானும் உங்க கூட ஏதாவது வேலை செஞ்சாதான் முடியும். இதை என்கிட்ட கொடுங்க, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். வேணாம், சொன்னா கேளுங்க பவித்ரா. நீங்க போய் சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது சார். நான் இன்னைக்கு எங்க அத்தையோட தான் சாப்பிட போறேன். கொடுங்க, நான் பரிமாறுறேன். ம். ஏய், அந்த ரூம்ல இன்னும் யாராவது சாப்பிட இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துரு. இங்க வாங்க. சாப்பாடு போடுங்க. விஸ்வா, அவங்க சாப்பாடு கேக்குறாங்க பாரு. அதை எடுத்து போய் போடு. இங்க போறேன். இன்னும் கொஞ்சம் வைக்கவா?
லக்ஷ்மி, லக்ஷ்மி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ச்சனா, நீ வந்துட்டியா? நான் மட்டும் இல்ல, போன எல்லாரும் வந்தாச்சு. உன்னதான் காணும்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சரி சரி, இருங்க இருங்க, நான் சீக்கிரமா ஏதாவது சாப்பாடுக்கு ரெடி பண்றேன், சரியா? நீ இப்ப அங்க போய் என்ன சமைக்க போற? அதான் அங்க விருந்து களை கட்டிக்கிட்டு இருக்குல்ல. விருந்தா? ஆமா. என்ன சொல்ற அர்ச்சனா? லக்ஷ்மி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரியே இருக்கிற பாரு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய், அப்போ அந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணது யாரு? யாரு? வா, நீயே வந்து பார். வா. வா. என்ன? வந்து பாரேன். பாரு. இந்தாங்க சாதம் பரிமாறுங்க. அத்தை, அத்தை, நம்ம இட்ஸ் ஸ்டைலுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பாடு கேட்டோம்ல, அவங்க ஹரிஸ் கிச்சன்ல தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. பாருங்க, ஹரிஸ் சார் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காரு. இத பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஹரிஷ் கிச்சன் ஆல் இந்தியா லெவல்ல பாப்புலர் ரெஸ்டாரண்ட். 30-40 பேருக்குலாம் சமைச்சு போட முடியாது சார். வெரி சாரி, வேற ஆளை பாத்துக்கோங்க. மேடம் மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க, ரொம்ப அர்ஜென்ட். அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நல்ல கதையா இருக்கே. நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. சார், என்ன ப்ராப்ளம்? வேளச்சேரியில ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல யாரோ லக்ஷ்மின்றவங்க வீட்ல ஃபங்க்ஷனா சார். ஒரு 40 பேருக்கு இமிடியேட்டா சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க. என்னது? கேட்டதும் டென்ஷன் ஆகுதுல்ல, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இருங்க, பேசி முடிச்சிட்டு ஃபுல் டீடைல் சொல்றேன். ஹலோ, போன கொடு. கொடு. ஹலோ, சொல்லுங்க சார். சார், ரேட் அதிகமாகவும் 700 ருபீஸ்னு சொன்னேன். ஓகே சொல்லிட்டாங்க. இந்த ஆர்டர் மட்டும் எனக்கு ஓகே பண்ணீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் எனக்கு லாபம் கிடைக்கும் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஆல்ரைட் சார், நான் கொஞ்ச நேரத்தில் என் டீமோட அங்கே வந்துடுறேன். டோன்ட் வரி சார், ஐல் டேக் கேர். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார். சார் கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுங்க சார். அவன்லாம் நேத்து முளைச்சு சமையல்காரன், சின்ன ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டான். இப்ப நீங்க என்னடானா செய்யறேன்னு சொல்றீங்க? நம்ம கிட்ட வேலை பாக்குற பசங்க எல்லாம் சிரிப்பாங்க சார். இதுல சிரிக்க என்ன இருக்கு? அவங்க கேட்டது ஒரு சின்ன உதவி. சின்னதோ பெருசோ, தேவைப்படுற நேரத்துக்கு ஹெல்ப் பண்றது தானே மனுஷனுக்கு அழகு. அந்த விதத்துல நீங்க சொல்றது நியாயம்தான். ஆனா இந்த கான்ட்ராக்ட் விஷயத்த நம்ம பசங்க கிட்ட சொல்லிடாதீங்க சார். உங்ககிட்ட எதுவும் காமிச்சுக்க மாட்டாங்க, ஆனா என்ன தாளிச்சு எடுத்துருவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதை விடு, இந்த ஆர்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு தெரியுமா? ஏதோ ஸ்னேகா அபார்ட்மெண்ட் வேளச்சேரின்னு சொன்னாங்க. அது நம்ம லக்ஷ்மி மேடம் வீடு. சார், ஆமால. வாங்க அத்தை, வாங்க. எங்க எங்கங்க போயிட்டீங்க நீங்க? உங்க வீட்டு ஃபங்க்ஷன், நீங்க இல்லனா எப்படி? வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. பரவாயில்ல சார், அவங்க எல்லாம் சாப்பிட்டோம். இது பாருங்க, நீங்க சாப்பிடலைன்னா உங்க மருமகளும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு டயர்டா இருப்பீங்க. சாப்பிட்டதானே கொஞ்சம் தெம்பு வரும். உட்காருங்க, சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல சார், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்போ ஒரு கிளாஸ் பாயசமாவது குடிங்க. மேடி, பாயசம் ஒரு கப் கொடு. இதோ கொடுக்குறேன் சார். ஜெயிச்சுட்டு தான் மனசுக்குள்ள பெருமைப்பட்டுக்காத லட்சுமி. இதையெல்லாம் நான் இப்படியே விட்டுற மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். வெயிட் பண்ணி பாரு. போதும், நீ அந்த பக்கம் கவனி. சாப்பிடுங்கக்கா. அங்க ரசம் கேட்டாங்க பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு லட்சுமி மேடம். தம்பி தம்பி, இவங்க சாம்பார் கேக்குறாங்க, கொஞ்சம் சாம்பார் ஊத்துப்பா. சாப்பிடுங்க. விஸ்வா, இந்த அந்த பாயசத்தை எல்லாருக்கும் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லைங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இல்ல சொல்லுங்க. வேண்டாம் உங்களுக்கு.
நல்லா இருக்கு. இன்னொரு டம்ளர் தட்ட. வேண்டாம். சந்தோஷ், என்ன சாப்பிடலையா? இல்லங்க. ஏ, யூனோ ஃபுட் ரொம்ப டேஸ்டியா இருந்தது, சாப்பிட்டுக்கலாம்ல. என்ன சந்தோஷ், ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷ், என்ன உன் சிஸ்டர் மாதிரி நினைச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லு. உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியும். கம் ஆன், ஸ்பீக் இட் அவுட். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இல்ல? என்னது? இல்ல, அந்த ஹரி சார் இருக்காருல்ல, இப்ப ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டு ஆளுங்களோட பேசுறது, பழகிறது, சிரிக்கிறது எல்லாத்தையும் எழுத்து போட்டுக்கிட்டு வம்படியா வேலை செய்யறது. இது எல்லாத்துக்கும் மேல உங்க அம்மாவை ஏதோ ரிலேஷன் மாதிரி உறவு கொண்டாடுறது, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும் இல்ல? யூனோ, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இது இன்னைக்கு நேத்திக்கு நடக்கிற விஷயம் இல்லையே, ரொம்ப நாளாவே இப்படிதான் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் என் மொபைல் எடுத்த போட்டோஸ் எல்லாம் உனக்கு காமிச்சேனே. ஹரிசரும் லக்ஷ்மியும் அந்த ஆடிட்டோரியம் வாசல்ல நின்னு பேசிட்டு இருந்த போட்டோவை நீ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு தான் வெளியில போனேன்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சது. பட் ஆக்சுவலி ஐ சே, அப்படி ஒரு போட்டோ என்னோட மொபைல்ல ரெஜிஸ்டர் ஆனதை நான் சுத்தமா கவனிக்கவே இல்லை சந்தோஷ். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நத்திங் சந்தோஷ். சி, லக்ஷ்மி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத்தனை வருஷமா புருஷன் இல்லாம இண்டிவிஜுவலா தனியா நின்று உன்னை வளர்க்கறதுக்கு லக்ஷ்மி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்ல? சிங்கிள் பேரண்டா இருந்து குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுலயும் ஒன்ன மாதிரி ஒரு பையன் ஊர் பூரா தேடினாலும் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. such a great son you are. ஆக்சுவலி எனக்கு என்ன வருத்தம்னா, லக்ஷ்மிக்கும் ஹரிசருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த ஊரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும் பார்க்காது சந்தோஷ். நீ விவரம் தெரிஞ்ச பையன், உனக்கு இது நல்லா புரியும். உனக்கு புரிஞ்சுக்க விருப்பம் இல்லைனா கூட ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா? am I right? I know சந்தோஷ், உன்னை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. யூனோ, அவங்களுக்குள்ள இருக்கிறது ஜஸ்ட் a ஃப்ரெண்ட்ஷிப், வெறும் உண்மையான அன்புதான். பட் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியெல்லாம் நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்களெல்லாம் விடு, நம்ம பரிமளமா இருக்காங்களே, அவங்க ஒருத்தங்க போதும் ஊர் முழுக்க மைக் செட்டை வச்சு ஃபுல்லா ப்ரொபகண்டா பண்ணிட்டு வந்துருவாங்க. என்ன நினைச்சு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு கூட சுத்தமா பிடிக்கல சந்தோஷ். பட் வாட் யூ நோ, நானே உனக்கு எடுத்து சொல்லலைன்னா வேற யார் உனக்கு எடுத்து சொல்லுவாங்க? பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மருமக பொண்ணு வீட்டுல இருக்கிறப்போ சந்தோஷோட அம்மா இப்படி இருக்காங்க பாருன்னு 4 பேர் 4 விதமா பேசினா எவ்வளவு அசிங்கம் அது. யோசிச்சு பாரு. லக்ஷ்மிக்கு இதெல்லாம் தெரியாம இருக்காது. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அவங்க நினைக்கிறத மத்தவங்க எல்லாம் வேற மாதிரி நினைச்சுக்க கூடாது பாரு. அதுக்கு நாம இடம் கொடுக்காம இருக்கணும். சந்தோஷ், நீதான் உங்க அம்மாவுக்கு நல்லா எடுத்து சொல்லணும், சரியா? அவ்வளவுதான்டா மவனே. ஏத்தி விடுற வரைக்கும் நல்லா ஏத்தி விட்டாச்சு. இதுக்கு மேல அவனாச்சு அவங்க அம்மாவாச்சு, அவன் பாத்துக்குவான். என்னையா இன்சல்ட் பண்ண லக்ஷ்மி? உனக்கு இருக்கு. பரிமளம்,
பூஜை எப்படி நல்லபடியா முடிஞ்சதோ அதே மாதிரி கொஞ்சம் லேட் ஆனாலும் சாப்பாடு அசத்திட்டாங்க. பிரமாதம் பிரமாதம். பிரமாதம் பிரமாதம். நம்ம அபார்ட்மெண்ட்லயே இப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே கிடையாது. சும்மா சொல்லக்கூடாது. லக்ஷ்மி வீட்டு ஃபங்க்ஷன் தனியா களை கட்டிருச்சு. லக்ஷ்மி லக்ஷ்மி தான். கீதா, சாப்பாடு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு லட்சுமி. ரொம்ப நல்லா இருக்குக்கா. சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர். சந்தோஷ். ஏய், எங்க போன நீ? இந்தாங்க. சந்தோஷ், நீங்களும் இன்னும் சாப்பிடல, சாப்பிடுங்க. இல்ல வேணாம் சார். ஹலோ, டேய், வேணாம்னா என்ன அர்த்தம்? வந்து சாப்பிடுங்க. குட்டி, சாப்பாடு வேண்டான்னா பாயசமாவது குடிக்கலாம்ல? எனக்கு பிடிக்கல.